ஏன் மக்கள் ஒரு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு வேலை எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க? அது மாதிரி பெண்கள் ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க நிறைய பேர்? அது மாதிரி ஆண்களும் 60 வயசுக்கு மேலே வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அல்லது ஏதாவது நிறைய வீடுகளை கட்டி விட்டு வாடகை கட்டி விட்டு வாடகை மட்டும் வாங்கிட்டு இதை ஒரு சம்பாத்தியம். அதாவது வாழ்நாள் சும்மா தான் இருக்காங்க, ஆனால் ஒரு 4-5 வீடை கட்டி விட்டுறாங்க, அந்த வீடு சம்பாதிக்குது. அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பணத்தை பேங்கில் போட்டு அதோட வட்டியை வாங்கி சாப்பிட்றாங்க. வேலைக்கு போகணுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. வேலை செய்யணும் அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க? காரணம் என்னென்னா, அந்த வேலை என்பது அடிமைத்தனமானது. எந்த வேலையை ஒருத்தர் வாழ்நாள் முழுதும் செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் லட்சியவாதியாக இருந்தால்தான் உங்கள் வேலையை நீங்கள் வாழ்நாள் முழுதும் செய்வீங்க. அதுக்காக தான் லட்சியத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது. சும்மா உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு வேலை, அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், அல்லது நிறைய சம்பளம் கிடைக்குது, தனியார் வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைச்சாலும் அந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா 60 வயசில் உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு தான் தோணும். 50 வயசில் வேலையை செய்ய முடியாது. அதான் லட்சியவாதியாக வேலை செய்ய வேண்டும். ஒரு லட்சியவாதி, அதாவது நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு ஒரு லட்சியமாக தெரிய வேண்டும். சும்மா யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை பார்க்குறீங்க, அந்த முதலாளி சம்பாதிக்கிறாரு, அவர் பெரிய வீடு கட்டுறாரு, அவருக்கு புகழ் வருது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்த தாண்டி உங்களை பற்றி யாருக்குமே தெரியாது. உங்களுடைய வேலை என்ன, நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை பற்றி யாருக்குமே தெரியும். இதான் அடிமைத்தனமான வேலை. ஆனால் நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்களோ அந்த முதலாளிக்கு இந்த உலகம் ஃபுல்லாக தெரியும், அல்லது ஊர் ஃபுல்லாக தெரியும். அந்த முதலாளிக்கு தான் உங்களோட உழைப்போட பலன் போய் சேரும். இதான் அடிமைத்தனமான வேலை. இப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அந்த நிறுவனத்தில் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அந்த முதலாளி வளர்ந்துக்கிட்டே போவார், அவரோட புகழ் பரவிட்டே போகும். ஆனால் உங்களுடைய புகழ் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே போகுது. அந்த நிறுவனத்தை தாண்டி நீங்கள் வெளியே போயிட்டாக்கா உங்கள் பேர் யாருன்னு கேட்டால் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, தெரிஞ்சாலும் உங்கள் தொழிலை குறிப்பிட்டு அவர் சிறப்பாக தொழில் செய்வார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க முதலாளி, நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்களோ அந்த முதலாளி அவர் நிறைய பெரிய வீடு கட்டிடுவார், அவரை பற்றி நிறைய புகழ் பேசுவாங்க. அவர் அந்த புகழ்ச்சிக்கெலாம் அவர் மட்டுமா சொந்தம்? உங்கள் உழைப்பும் தான் சொந்தம். அந்த தொழிலாளர்கள், அவருடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களின் உழைப்பும் தான் சொந்தம். அதனால் இந்த மாதிரி ஏமாளித்தனமான வேலைகளை பார்க்கும்போது தான் இந்த 50 வயசுலேயே ரிட்டையர்ட் ஆகிடணும், 60 வயசுலேயே ரிட்டையர்ட் ஆகிடணும், நம்மளை யாரோ ஏமாத்துறாங்க, இந்த முதலாளிகள் நம்மளை ஏமாத்துறாங்க, வெறும் புகழ்ச்சி மட்டும் கிடையாது, பணத்தையும் அடிச்சுட்டு போய்ட்றாங்க. அதனால தான் இந்த வேலையை நம்மளால் வாழ்க்கை முழுதும் செய்யறதுக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. நமக்கு ஒரு புகழ், ஒரு அந்த நிறுவனத்தை தாண்டி வெளியில் போய் கேட்டால் நம்மளை யாரும் தெரியாது. அந்த மாதிரி இது ஒரு அடிமைத்தனமான வேலை. நமக்கு பிடிக்காத வேலையை நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா? அப்போ தான் நம்ம 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடணும், 50 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும், எப்படா ரிட்டையர்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். சும்மா இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். சும்மா இருக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக எப்போ தோணும் அப்படின்னா, நாம் செய்கிற வேலை நமக்கு பிடிக்காத வேலை அப்படியா இருந்தால், அந்த மாதிரி இருந்தால் நமக்கு தோணும். அதுவே நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லட்சியம், இது என்னுடைய லட்சியம் அப்படின்னு நினச்சி ஒரு வேலையை செய்கிறீங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யும்போது உன்னுடைய லட்சியம் என்ன? பிடிக்காத வேலை, புகழ் இல்லாத வேலை, புகழ் கிடைக்காத வேலை, வெறும் பணத்துக்காக செய்கிற வேலை, இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அப்போ அந்த வேலையை நம்மளால் ரொம்ப நாளைக்கு செய்ய முடியாது. நம்ம ஒரு லட்சியம் அப்படின்னு நம்ம ஒன்று வைக்கிறோன்னு வச்சுங்களேன். லட்சியம்னா என்ன? ஏதாவது ஒரு லட்சியத்தை அடிப்படையாக வச்சு நம்ம ஏதாவது இலக்கை நிர்ணயிக்கணும். நமக்கு இதுதான் லட்சியம், இது நம்முடைய வாழ்நாள் கடமை, நமக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு இப்போ தேடுங்க, அதுதான் உங்கள் லட்சியமாக இருக்கும். உங்களால் இப்போ லட்சியம்னா என்ன? லட்சியத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. எது பிடிச்சிருக்கு, பிடிக்காத வேலையை விட்டுருங்க. பிடிக்காத வேலையை நீங்கள் 50 வயசு வரைக்கும் தான் செய்ய முடியும், 60 வயசுக்கு தான் செய்ய முடியும். எப்படா ரிட்டையர்மெண்ட் வரும்னு நினைப்பீங்க. அப்புறம் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிடிக்காத வேலையை செய்கிறத விட சும்மா இருக்கிறது மேல் அப்படின்னு நினைக்க தோணும். அதனால் பிடிச்ச வேலை எந்த வேலையில் நமக்கு ஆர்வம் இருக்குது அதை தேடணும். அதில் போய் நம்ம தேடணும். நம்முடைய ஆர்வம் எந்த வேலையில் நமக்கு ஆர்வமாக இருக்குது. நிறைய வேலைகளை மாற்றிக்கலாம். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுங்க. சின்னதாக செஞ்சு பாருங்கள். எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த வேலையை கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்கன்னா, பிடிச்ச வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதன் பிறகு எப்போதுமே பிடிச்ச வேலையை தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் வாழ்நாள் முழுதும் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க.
உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை, இதில் பணம் நிறையா கிடைக்காது அப்படின்லாம் நினைக்காம, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலை அப்படின்னு நினச்சி ஒரு வேலையை செய்யணும். அதுதான் உங்கள் லட்சியம். லட்சியம்னா அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். எனக்கு இந்த வேலையை செய்ய பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப இந்த வேலையை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வேலை செய்ய முடியும். வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகமாகணும். ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பிடிச்ச வேலையை செய்யுங்க. உங்கள் வேலை பணத்துக்காக தான் செய்கிறேன், பிடிக்கல எனக்கு அப்படி அது அந்த லைனில் போயிருக்கலாம், நான் தெரியாமல் இந்த லைனில் வந்துட்டேன், அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு பரவாயில்ல, தெரியாமல் இந்த லைனில் வந்துட்டால் கூட நீங்கள் பிடிச்ச வேலையை நோக்கி நகருங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. என்றைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் பிடிச்ச வேலையை பிடிச்ச அந்த பாதையில் பயணிக்க ஆரம்பிப்பீர்கள். அதுதான் உங்கள் லட்சியம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது லட்சியம், பிடிக்கலன்னா அது அலட்சியம். உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யணும், பிடிச்ச வாழ்க்கையை செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா அது லட்சியமாக மாறிவிடும். பிடிச்ச வாழ்க்கை வாழ தெரிஞ்சுக்கணும், பிடிக்காத வாழ்க்கையை வாழவே தெரியக்கூடாது. பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற அந்த திறமை நமக்கு தேவையே இல்லை. பிடிக்காத வாழ்க்கையை எப்படி சகிச்சுக்கிட்டு போகிறது அதை நீங்கள் பண்ணாதீங்க. ரொம்ப நாளைக்கு சகித்து கொண்டு போக முடியாது. உடம்புல தெம்பு இருக்கும்போது நீங்கள் பிடிக்காத வாழ்க்கை கூட நீங்கள் வாழ்ந்துருவீங்க. முடியாது எதுவும் இல்லை, பிடிக்கலனாலும் வாழ முடியும்னு நினச்சி வாழ்ந்துருவீங்க. ஆனால் உடம்புல தெம்பு இல்லாத போது அந்த பிடிக்காத வாழ்க்கையை மிகப்பெரிய சுமையாக மாறிவிடும். அந்த பிடிக்காத வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால் ஒரு கட்டத்தில் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சும்மாவே இருக்கணும்னு தோணும், போய் சேர்ந்துடலான்னு தோணும். அதனால் வந்து இடமையில் உடம்புல வலு இருக்கும், அந்த வலுவை வச்சுக்கிட்டு பிடிக்காத வாழ்க்கையில் சமரசம் பண்ணிக்காதீங்க, பிடிக்காத வேலையை செய்யாதீங்க. அதனால் இடமையில் உங்களுக்கு உடம்புல வலு இருக்குல்ல, அந்த வலுவை வைத்துக்கொண்டு, வலிமையை வைத்துக்கொண்டு பிடித்த வேலையை நோக்கி நகருங்கள். பிடிவாதமாக பிடித்த வேலையை நோக்கி நகருங்கள். எப்போவுமே நீங்கள் பிடித்த வேலை, எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் என் வேலையை செய்வேன். ஒரு வேலையை செய்வதாக இருந்தால் நான் எனக்கு பிடிச்சிருக்கணும், அப்போ தான் நான் செய்வேன், பிடிக்காத வேலையை செய்யவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு இயல்புக்கு மாறுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து வாழ்நாள் முழுதும் பிடிச்ச வேலையே செய்வீங்க, ஓய்வே எடுக்க மாட்டீங்க. பிடிச்ச வேலையை செய்ய பழகிட்டிங்கன்னா ஓய்வே எடுக்க மாட்டீங்க. 60 வயசுக்கு அப்புறம்லாம் ரிட்டையர்டே ஆக மாட்டீங்க. ரிட்டையர்ட் ஆக முடியும். உங்கள் வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகமாக இருக்கும், உழைத்து கொண்டே இருப்பீர்கள். பிடிக்காத வேலை செய்யும்போது எப்படா ரிட்டையர்மெண்ட் வரும், உட்காரலாம், பிடிக்காத வேலை செய்கிறத தவிர உட்காந்து சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு தோணும். பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பதிலாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் தோணும். பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் உயிர் வாழணுங்கிற ஆசை வரும். அதனால் நிறைய பேர் இந்த ரிட்டையர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஏன் சும்மா இருக்காங்க, நிறைய பெண்கள் ஏன் சும்மா இருக்காங்க, அவங்க அடிமையாக இருக்காங்க. அடிமையாக இருக்கும்போது வேலை செய்கிறத விட சும்மாவே இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு லட்சியம் கிடையாது, அவங்களுக்கு வந்து எந்த லட்சியமுமே கிடையாது, அவங்க அடிமை, அவ்வளோதான். அதனால தான் அவங்களுக்கு வேலை செய்யணுன்னே தோண மாட்டேங்குது, வேலைக்கு போகணுன்னு தோண மாட்டேங்குது. நம்ம ஒரு அடிமை, இது நம்ம வேலைக்கு போனால் என்ன போகலன்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதனால் அடிமைத்தனம்னா என்னென்னா மற்றவங்களுக்காக ஒரு வேலை செய்யுது, மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கும், மற்றவங்களுக்கு பிடிச்ச வேலையை நாம் செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு. மற்றவங்களுக்காக ஒரு வேலை செய்கிறது, நமக்காக வேலை செய்வோம் மற்றவங்களுக்காக, அதுதான் அடிமைத்தனம். அதனால் வந்து நாம் வந்து பெண்கள் மட்டும்தான் அடிமையாக இல்லை, ஆண்கள் கூட ஒரு கம்பெனி முதலாளிக்கு அவருக்கு அது லட்சியம், அந்த கம்பெனி என்பது அவருக்கு லட்சியம், அவருடைய லட்சியத்திற்காக அந்த வேலையை நாம் செஞ்சிட்ருப்போம். ஆனால் அந்த வேலை நமக்கு பிடிக்காது, அவர் கொடுக்குற சம்பளத்துக்காக நம்ம அந்த வேலை செய்வோம். எந்த வேலையாக கிடைச்சா செய்ய முடியும், நம்ம செய்ய முடிஞ்ச எல்லா வேலையும் ஏதாவது எனக்கு இதை செய்ய முடியும், பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பார்க்குறதில்ல, என்னால் இது செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. என்னால் செய்ய முடியும், ஆனால் இது எனக்கு பிடிக்கல, வேறு வழியில் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம். அது வந்து அந்த வேலை, ஒரு நிறுவனங்கிறது சும்மா கடமைக்கு உருவாக்க முடியும். கண்டிப்பாக அது ஒரு லட்சியவாதியால் தான் ஒரு நிறுவனம் உருவாக்கப்படும். ரொம்ப கடினமான வேலைகள் அனைத்துமே லட்சியவாதிகளால் தான் உருவாக்கப்படும், நடத்தப்படும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு, ஒரு நிறுவனத்தில் போய்ட்டு பிடிக்கல, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலை செய்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்கள் உழைப்பெல்லாம் அவருக்காக, நீங்கள் ஒரு லட்சியவாதிக்காக உழைக்கிறீங்க, நீங்கள் ஒரு அடிமை. அதனால் வந்து உங்களுக்கு அந்த வேலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் செய்யுங்க. நீங்கள் இன்னொருத்தரோட லட்சியமாக இருந்தாலும் கூட அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்தா மட்டும் செய்யுங்க. அப்போ தான் வாழ்நாள் முழுதும் உழைக்க வேண்டும் என்கிற ஆசை வரும். நீங்கள் செய்கிற வேலை, எல்லா வேலையுமே நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் செய்யுங்க, பிடிக்காத வேலையை செய்யவே செய்யாதீங்க. பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழவே வாழாதீங்க. பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வாழ்வேன், பிடிக்காத வாழ்க்கையை
நான் வாழ்கிற மாதிரி நடிக்கவே மாட்டேன். அது நடிப்பு. அந்த மாதிரி நடிக்கவே கூடாது. பிடிச்ச வாழ்க்கை எனக்கு கிடைச்சா வாழ்வேன், இல்லைனா சும்மா இருப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தா நான் அந்த வாழ்க்கையை வாழ்வேன், இல்லைனா நான் சும்மா இருப்பேன். இந்த மாதிரி பிடித்த வாழ்க்கை அதுதான் லட்சியம். உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒரு லட்சியவாதி. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சியவாதி. நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் ஒரு லட்சியவாதி. பிடிக்கலை, வெறுப்போடு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அலட்சியம் செய்கிற அலட்சியவாதி என்று பொருள்.